அனைவருக்கும் வணக்கம். இன்று பிப்ரவரி 22ஆம் தேதி வியாழக்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி என்னன்னு பார்த்தோன்னா, எல்லையில் போராட்டம் தீவிரமடைகிறது, டெல்லி நோக்கி விவசாயிகள் மீண்டும் பேரணி அப்படிங்கிறது தான் செய்தி. என்ன அப்படின்னா, விவசாயிகள் வந்து டெல்லி நோக்கி பேரணியாக போகிறாங்க. இந்த நிலைமையில் ஹரியானா போலீசார் மற்றும் துணை ராணுவப் படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி ரப்பர் குண்டுகளால் துப்பாக்கிச்சூடு நடத்தியில் ஒருவர் உயிரிழந்ததாக தலைப்பு செய்தியாக கொடுத்துருக்காங்க. இந்த விவசாயிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை, அதாவது எம்எஸ்பி அப்படின்னு சொல்கிறது, வழங்குவதாக உத்தரவாதம் அளித்து சட்டம் இயற்றுவது மற்றும் கடன் தள்ளுபடி உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் பேரணியாக செல்கிறாங்க. இந்த நிலைமையில் துணை ராணுவம் மற்றும் போலீஸார் வந்து தடுத்து நிறுத்தி இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் தலைப்பு செய்தி எனக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஜாகிரபி புக்கில் இருக்கும் இந்த எம்எஸ்பினா என்ன அப்படின்னு. ஒரு டைமில் எம்எஸ்பி அப்படிங்கிறதோட அப்ரிவேஷன்லாம் கேட்டிருந்தாங்க. மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது தான், குறைந்தபட்ச ஆதரவு விலைங்கிறது தான் இங்கிலீஷில் கொடுத்து அப்ரிவேஷனெல்லாம் நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ இது சம்மந்தமாக வேளாண் விளைபொருட்களுக்கு வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலைங்கிறது தான் இந்த எம்எஸ்பி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வேலைவாய்ப்பு அரசியலில் பங்களிப்பை ஊக்கப்படுத்த தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை நேற்று வந்து முதல்வர் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழகத்தில் திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு அரசியலில் பெண்களின் நிலையை மேம்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கையை முதல்வர் நேற்று வெளியிட்டிருக்காங்க. சமூக நீதி மற்றும் சமத்துவம், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் போன்றவற்றின் அடிப்படையில் இந்த மாநில மகளிர் கொள்கை 2024 உருவாக்கப்பட்டுள்ளது. எதெல்லாம் மையமாக வச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, சமூக நீதி, சமத்துவம், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் போன்றவைகளை அடிப்படையாக கொண்டு இந்த மாநில மகளிர் கொள்கை 2024 வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இது எந்த துறையால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையால் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, பாலின உணர்திறன் கொண்ட கல்வி முறையை நிறுவுதல், பெண் குழந்தைகளின் கல்வி இடைநிற்றல் விகிதத்தை குறைத்தல் போன்ற நிறைய இது கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கொள்கையின் மூலமாக என்னென்ன நம்ம சீர்திருத்தங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா, இங்கே பாருங்கள், மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சமூகம், பொருளாதாரம், அரசியல் அதிகார பகிர்வு பற்றி எடுத்துரைப்பதுடன் கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் வளர்ப்பு ஆகியவற்றில் பெண்களின் நிலையை இக்கொள்கை வந்து மேம்படுத்தும். பெண்களின் சுயமரியாதையுடன் வாழவும் அவர்கள் பாதுகாப்பான ஆரோக்கியமான லட்சியம் நிறைந்த சூழலை உருவாக்கவும் இது ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. நாட்டில் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா, மகளிர் மேம்பாட்டுக்காக தனியாக ஒரு கொள்கையை வந்து ஒரு சில மாநிலங்களே இதுவரை வெளியிட்டிருக்கு. அதில் தமிழகமும் இணைந்திருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது முக்கியமானது. தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை 2024 நோக்கம் என்ன அப்படிங்கிறத இதில் இந்த நியூஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொன்மொழிகளை பார்த்தோன்னா ஒரு மோட்டிவேஷன் ஆனது என்ன அப்படின்னா, பிடிக்காத செயல்களை கண்டு கொள்ளாமலும், வேண்டாத செயல்களில் கவனம் செலுத்தாமலும், தேவையில்லாத கேள்விகளுக்கு பதில் கூறாமலும் இருந்தாலே போதும், உடலும் மனமும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர். போட்டித் தேர்வு படிக்கும் நமக்கும் இதே தான். பார்த்தீங்கன்னா, பிடிக்காத செயல்களை கண்டுகொள்ளக்கூடாது, வேண்டாத செயல்களை கவனம் செலுத்தாமலும், தேவையில்லாத கேள்விகளுக்கு வந்து பதில் கூறாமலும் இருந்தாலே நம்ம வந்து நீட்டாக படித்து வேலை வாங்கிடலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஸோ இதை தான் விவேகானந்தரும் வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பொது அறிவில் என்னென்னு பார்த்தோன்னா, மலைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. கல்வராயன் மலையில் பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னும், சேலத்திலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவிலும், கள்ளக்குறிச்சி நகரிலிருந்து 56 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. 1095 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இம்மலை பார்த்தீங்கன்னா 2000 முதல் 3000 அடி வரை உயரம் கொண்டது. புல்வெளிகள், இலையுதிர் காடுகள், சோலைகள் அடங்கியுள்ளது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேகம் நீர்வீழ்ச்சி, பெரியார் நீர்வீழ்ச்சி, கோமுகி அணை இங்கு உள்ளது. மலையாளி கவுண்டர் பழங்குடியினர் வந்து இங்கு வசிக்கின்றனர் அப்படிங்கிற செய்தி. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல கல்வராயன் மலை எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம். இது எவ்வளோ சதுர கிலோமீட்டர் பரப்பளவுன்னு பார்த்தோன்னா 1095 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. கல்வராயன் மலை வந்து எவ்வளோ சதுர கிலோமீட்டர் பரப்பளவு அப்படின்னு பார்த்தோன்னா 1095 அப்படிங்கிறது. இது எவ்வளோ அடி உயரம் கொண்டது அப்படின்னு பார்த்தோன்னா, கல்வராயன் மலை வந்து 2000 முதல் 3000 அடி வரைக்கும் உயரம் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா, இது எதெல்லாம் உள்ளடக்கி உள்ளது அப்படின்னா, புல்வெளிகள் இருக்குது, இலையுதிர் காடுகள் இருக்குது, சோலைகள் இங்கு அமைந்திருக்கு அப்படிங்கிறது தான். புல்வெளிகள், இலையுதிர் காடுகள், சோலைகளை கொண்டுள்ளது. அது மாதிரி பார்த்தோன்னா நீர்வீழ்ச்சி என்னென்னா, மேகம் நீர்வீழ்ச்சி, பெரியார் நீர்வீழ்ச்சி, இந்த ரெண்டுமே எங்கே இருக்குது அப்படின்னா கல்வராயன் மலையில் தான் இருக்குது.
அது போக அந்த நீர்வீழ்ச்சியில் விழுற நீர்களை தேக்கி வைக்கிறதுக்காக கோமுகி என்ற அணையும் அங்கு அமைந்திருக்கு. இந்த மலையை ஒட்டிய பகுதிகளில் வாழ்கிற மக்களோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மலையாளி கவுண்டர் அப்படிங்கிற பழங்குடியின சமுதாயம் வந்து இந்த மலையை சுற்றி வாழ்கிறாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வராயன் மலையை பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஜாகிரஃபியில் சிலபஸில் மலைகள்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் தமிழ்நாடு புவி சார்ந்த கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இதை அப்டேட் ரீகால் பண்ணிக்கோங்க. இதை வந்து கரண்ட் அஃபேர் எடுக்காமல் ஜென்ரல் நாலேஜை எடுத்துக்கிட்டு இதை ரீகால் பண்ணுறதுக்கோ இல்லை மெமரி பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் திட்டம் நமக்கு தெரியும். ககன்யான் திட்டம் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் திட்டமான ககன்யான் திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா கிரையோஜெனிக் இன்ஜின் சோதனை வெற்றி அப்படிங்கிற புகைப்படத்தை வந்து இஸ்ரோ வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்துக்கான CE-20 கிரையோஜெனிக் இன்ஜின் சோதனை வெற்றிகரமாக மேற்கொள்ள கொண்டுள்ளதாக இஸ்ரோ வந்து தெரிவிச்சிருக்காங்க. ககன்யான் திட்டத்தின் மூலம் தரையிலிருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்த்தோன்னா 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புவித்தாழ்வு வட்டப்பாதைக்கு விண்கலம் மூலம் வீரர்களை அனுப்பி அவர்கள் மீண்டும் பூமிக்கு பாதுகாப்பாக திரும்பி அழைத்து வர இஸ்ரோ முடிவு செய்துள்ளது. இந்த திட்டம் பார்த்தோன்னா 2025ஆம் ஆண்டில் செயல்படுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. அதற்கு முன்னதாக பல்வேறு கட்ட பரிசோதனை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அதன்படி கிரையோஜெனிக் இன்ஜின் பரிசோதனை பார்த்தோன்னா 7 கட்டங்களை நடத்தப்பட்டு உள்ளன அப்படிங்கிறது 7 கட்டங்களை நடத்தப்பட்டு வந்தன. ஸோ சோதனை ஓட்டம் வந்து வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறத இஸ்ரோ வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதோட இறுதிக்கட்ட சோதனை பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் மகேந்திரகிரியில் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரோவோட அந்த சோதனை ஓட்டத்துக்கான அந்த நிலையம் அமைந்திருக்கு. ஸோ அந்த இதில் வச்சு தான் இந்த ஃபைனல் டெஸ்டிங்கை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இது தொடர்பாக இஸ்ரோவோட அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும்போது கலனின் தாங்குதிறன் மற்றும் செயல்திறன் நிலைத்தன்மை ஆகியவை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது அந்த மனிதர்களை வந்து விண்ணுக்கு கொண்டு போகும்போது அந்த கலன் அந்த இதோட தாங்கும் திறன் அப்புறம் அதோட செயல்திறன் அதாவது செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அப்புறம் அதோட நிலைத்தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஸோ இந்த 3 விஷயத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் நாம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னு பார்ப்போம். இந்த ககன்யான் திட்டத்தோட இந்த கிரையோஜெனிக் இன்ஜின் பேர் பார்த்தீங்கன்னா CE-20 கிரையோஜெனிக் இன்ஜின். அப்புறம் வந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த பயணம் போக போகுது அப்படின்னு பார்த்தோன்னா 400 கிலோமீட்டர். அதாவது தரையிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புவித்தாழ்வு வட்டப்பாதைக்கு விண்கலம் மூலம் 3 வீரர்களை அனுப்புகிறாங்க. எத்தனை வீரர்கள்? 3 வீரர்கள். அப்புறம் பார்த்தோன்னா இது எந்த வருஷம் போக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டில் செயல்படுத்த இருக்கிறதா இஸ்ரோ வந்து திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னும் 7 கட்டங்கள் இதை பரிசோதிச்சிருக்காங்கன்னு. அதாவது கடைசி பரிசோதனையான இது வந்து பார்த்தோன்னா திருநெல்வேலி மாவட்டம் மகேந்திரகிரியில் நடத்திருக்காங்க. அதில் முக்கியமாக 3 விஷயத்தை சொல்லியிருக்காங்க. கலனின் தாங்கும் திறன், செயல்திறன் மற்றும் நிலைத்தன்மை. ஓகே, இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் அந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பிளேஸ் எது அப்படின்னா அந்த மகேந்திரகிரி திருநெல்வேலியில் உள்ள மகேந்திரகிரி. அதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா இந்த காத்தாடிகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதுதான் பார்த்தோன்னா அந்த ஆரல்வாய் மொழி சொல்லுவாங்க. நம்ம ஜாகிரஃபி புக்லேயே இருக்குது. ஆரல்வாய் மொழிங்கிறது காற்றாலைக்கு ஃபேமஸான இடம். முப்பந்தல் ஆரல்வாய் அந்த அந்த அது பக்கத்தில் தான் இந்த மகேந்திரகிரி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த படம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கிரையோஜெனிக் இன்ஜினோட படம் தான் உள் படமாக கொடுத்துருக்காங்க. ககன்யான் திட்டத்தின் கீழ் கிரையோஜெனிக் இன்ஜினின் இறுதிக்கட்ட சோதனை திருநெல்வேலி மாவட்டம் மகேந்திரகிரியில் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது என்பதை வந்து படம் போட்டு காமிச்சிருக்காங்க. கடைசியை பார்த்தோன்னா நேற்று உச்சநீதிமன்றத்தோட ஒரு மூத்த வழக்கறிஞர் ஒருத்தர் வந்து இறந்துருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தோன்னா பாலி எஸ் நாரிமன் காலமானார். பிரதமர் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. புகழ்பெற்ற சட்ட நிபுணரும் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞருமான பாலி எஸ் நாரிமன் டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் பார்த்திங்கன்னா நேற்று அதிகாலை உடல்நலக்குறைவால் காணாமாயிருக்காரு. இவங்க வந்து உயர்நீதிமன்றத்தில் பயிற்சி வழக்கறிஞராக பணியை தொடங்கி பின்னாளில் வந்து
டெல்லிக்கு இடம்பெயர்ந்து கடந்த 1922ஆம் ஆண்டு இந்தியாவோட சொலிசிட்டர் ஜெனரலாக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க பல பதவிகள் வகித்தாலும் சட்ட நிபுணராக செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத முக்கியமானது. உச்சநீதிமன்றத்தோட மூத்த வழக்கறிஞர் பாலி எஸ் நாரிமன் வந்து நேற்று காலமாயிருக்கார் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.